மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். தேங்க்யூ. டுடே இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத். இந்த ட்ரூத் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த நான் பேச போற இந்த சத்தியத்தை பத்தி என் லைஃப்ல எப்ப இந்த சத்தியத்தை நான் அறிஞ்சுக்கிட்டனோ அந்த நாளில இருந்து எனக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா, என்னால வந்து குற்ற உணர்வு இல்லாம தேவ சமூகத்துல தேவ பிரசனத்தை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. என்னால ரொம்ப நேரம் சிபிக்க முடிஞ்சது. என்னால ஒரு தேவன் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தையும் அந்த பரிபூர்ண விடுதலையும் என்னால அனுபவிக்க முடிந்தது. ஒரு கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற லைஃப் இப்படியா அப்படின்றத நான் ருசிக்க ஆரம்பித்தது இந்த சத்தியம் என் லைஃப்ல வந்த பிறகுதான். சோ இந்த சத்தியத்தை பத்தி நான் பேசணும்ன்ற விருப்பத்தை ஆண்டவர் எனக்கு ஒரு இந்த வீக்காவே எனக்கு இந்த வீக் ஃபுல்லாவே எனக்குள்ள அந்த பாரத் ஆண்டவர் ஏற்படுத்திட்டே இருந்தார். சோ ஐ லைக் டு ஷேர் தட் ட்ரூத். நான் பெற்ற அந்த இன்பத்தை, நான் பெற்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பெறணும். இந்த சத்தியத்தை நீங்க அறியும் பொழுது ஆண்டவர் நான் பெற்ற காரியத்தை விட இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களை ஆண்டவர் அதை அனுபவிக்க உதவி செய்வார் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆமென். சோ வாட்ச் கிளியர்லி. நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கும் போது எனக்கு ரிப்ளை பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்லைன்னா டைப் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு உங்களுடைய ரியாக்ட் ரொம்ப முக்கியம். நீங்க ரியாக்ட் பண்ணணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். 2 கொரிந்தியர் சாப்டர் 2, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறோம், if anyone is in Christ, he is a new creation, old things has passed away, everything has become new. ஆமென். சோ இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப நாளா ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்தே இந்த வார்த்தை, இந்த வேதத்துல இருக்கிற இந்த வசனம் எனக்கு மனப்பாடமாவே தெரியும். ஆனா அந்த வசனத்தினுடைய ரியாலிட்டி என் லைஃப்ல நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டோம், அதில இருந்து என் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம். ஆமென். சோ வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான் என்றால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமென். அப்ப நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னா அவன் புது சிருஷ்டி கிடையாது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறானா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்போ 2 சிருஷ்டியும் நம்ம பாக்குறோம். ஒண்ணு பழைய சிருஷ்டி, இன்னொன்னு புது சிருஷ்டி. இந்த புதிய சிருஷ்டி எங்க இருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க. ஆமென். இப்ப நம்ம இந்த ஜூம் வழியா நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க, இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரும் கடவுளை விசுவாசித்து ஆல்ரெடி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்றத நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்றது உண்மைனா நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். அதாவது தேவன் மறுபடியும் படைத்த ஒரு படைப்பாக நீங்க இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டியுடைய ஒரு ஃபவுண்டேஷனல் ட்ரூத். இந்த ட்ரூத் நம்மளுக்கு புரிஞ்சா மட்டுமே தான் நம்ம ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய வேத வாசிப்பு, கர்த்தரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். எப்படின்னா பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், ஆதி ஆகமத்துல ஆதாம் வந்து தேவன் வந்து ஆதாம மண்ணினால உருவாக்குறார். ஃபர்ஸ்ட் கிரியேஷன். அப்ப மண்ணினால உருவாக்குற அந்த படைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கனியை சாப்பிட்டோன்னுமே டிஸ்ஓபீடியன்ஸால பாவம் அவனுக்குள்ள வந்து அவன் அந்த நேச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டான். அதாவது கரப்ட் ஆயிடுச்சு. கரப்ட் ஆன உடனே என்ன பண்ணப்பட்டார், ஏதேன் தோட்டத்துல இருந்து அவர் துரத்தப்படுறார். ஆமே. ஏதேன் தோட்டத்தில் துரத்தப்பட்ட பிறகு அவருக்கு ஒரு ஜெனரேஷன் உண்டாகுது. காயின் பிறக்கிறாரு, ஆபேல் பிறக்கிறாரு, அப்படியே அவருடைய சந்ததி வந்துகிட்டே இருக்கு. ஆமே. இது ஃபர்ஸ்ட் ஆடாமுடைய ஜெனரேஷன். கிரைஸ்ட் என்ன பண்ணாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆடாமுடைய தலைமுறையை ஃபுல்லா சிலுவையில அவரோடு கூட இணைத்து அவரோடு கூட அவர்களை மரிக்க செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. இதோட டீடைல் எக்ஸ்பிளேஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப டெப்தா போகணும். பட் நான் ஸ்பீடா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆதாமுடைய சந்ததி கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டு மரித்தது. அதாவது ஆதாம் தொடங்கி கிறிஸ்துவினுடைய தலைவர் கிறிஸ்து வர வரைக்கும் எவ்வளவு ஜெனரேஷன் இருந்ததோ அந்த ஜெனரேஷன் எல்லாம் இயேசுவோட கனெக்ட் ஆகி சிலுவையில க்ரூசிஃபை பண்ணியாச்சு. இப்போ பழைய சந்ததியை பிதா என்ன பண்ணிட்டாருன்னா க்ளோஸ் பண்ணிட்டாரு, அழிச்சாச்சு. இப்போ தேவன் ஒரு புதிய சிருஷ்டியை வந்து சிருஷ்டிக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப கிறிஸ்து உயிரோட எழுந்து கொள்ளும் பொழுது புதிய சிருஷ்டியான ஒரு சிருஷ்டியை அவரோடு கூட எழுப்புறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அதாவது வேர்டை நம்ம பார்க்கணும், அது பிரசன்ட் டென்ஸ்.
இப்ப நம்ம இருக்கிறோமா, இருக்க போறோம் இல்ல, இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய பழைய மனுஷன் எங்க? அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாச்சு. அவன் உயிர் தெழவில்லை. இப்ப உயிரோட நம்ம இந்த சரீரத்துல வாழ்கிறது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புதிய மனுஷனாக தேவன் நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறார். ஆமென். அந்த பழைய மனுஷனையே ஆண்டவர் வந்து அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை எல்லாம் எடுத்துட்டு அவனை கொஞ்சம் ரெடி பண்ணி அவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லி அவனை ட்ரெயின் பண்ணி அவனே நம்ம திரும்பி இந்த பாடிக்குள்ள அனுப்பல. அவனை டோட்டலா அவனுடைய சாப்டர், அவனுடைய ரேஸையே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புதிய பிரீட் ஆஃப் பீப்புள், ஒரு புதிய ஜெனரேஷனை துவங்குறார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நிக்கதேமு இயேசு நைட்டு அந்த ராக்காலத்துல போய் கேட்கிறார். அப்ப இயேசு நிக்கதேமு கிட்ட சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் என்ன பண்ண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அப்போ நிக்கதேமு கேட்கிறார், நான் முதிர் வயதா இருக்கும் போது எப்படி மறுபடியும் வயிற்றுக்குள்ள போய் திரும்பி பிறக்க முடியும்? அப்ப இயேசு சொல்றார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அல்லேலூயா. நம்ம மாம்சமா பிறந்தது வந்து ஆதாமின் சந்ததி, அந்த ஜெனரேஷன்ல நம்ம பிறந்தோம். ஆனா எப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, எப்ப அவர் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கர்த்தரா மாறினாரோ, அந்த நிமிஷம் நம்மளுடைய ஆவியின் மனிதன் மறுபடியும் பிறக்கிறான். அதாவது பழைய மனுஷனே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணல, சுத்திகரிச்சு திரும்பி நம்மளுக்குள்ள வைக்கல, ஒரு புதிய மனுஷனை இந்த உலகத்திற்குள்ள கொண்டு வராரு. அதனாலதான் கிரீக்ல அந்த நியூ அப்படின்ற வார்த்தை என்ன இருக்குன்னா, கைனோஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கைனோஸ் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, நெவர் எவர் எக்ஸிஸ்டட் பிஃபோர். அந்த மனிதன் இது வரைக்கும் இந்த உலகத்தில் தோன்றவே படல. அப்ப அந்த மனுஷனுக்கு கடந்த காலம் என்பது ஒண்ணு இல்ல, அவன் நியூலி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட பிராண்ட் நியூ பர்சன். ஆமென். அப்ப இந்த சத்தியம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நீ உன்னுடைய பழைய சுபாவத்தோட நீ பிறந்த இல்லையா, பழைய பாவத்தோட பிறந்த இல்லையா, பழைய சாபத்தோட பிறந்த இல்லையா, இந்த உலகத்தோட கனெக்ட் ஆயிருக்கிற இல்லையா, பிசாசுடைய அதிகாரத்திற்கு கீழே இருந்தது, அந்த உலகத்தோட கட்டப்பட்டு பாவத்திலும் மரணத்தில் கட்டப்பட்டு இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் விடுதலையாக்கவில்லை. அந்த மனுஷனை தேவன் சிலுவையில் கொன்றார். நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு, அவன் பனிஷ் பண்ணப்பட்டாச்சு. ஆல்ரெடி இஸ் பனிஷ்டு வித் கிரைஸ்ட். அவனோட சாப்டர் க்ளோஸ். அவனோட சாப்டர் முடிஞ்ச உடனே தேவன் ஒரு புதிய மனுஷனை சிருஷ்டித்து கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுக்கு புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரீரம் அதே சரீரம் தான், ஆத்துமா அதே ஆத்துமா தான். ஆனா உள்ள இருக்கிற ஆவியின் மனுஷன் பழைய மனுஷன் கிடையாது, இவன் புதிய மனுஷன். இவன் கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிற மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க தைரியமா சொல்லலாம், பழைய மனுஷனுக்கும் பிசாசுக்கும் தான் பிரச்சனை தவிர புதிய சிருஷ்டிக்கும் பிசாசுக்கும் பிரச்சனை கிடையாது. ஏதேன் தோட்டத்துல பழத்தை சாப்பிட்டது ஆதாம் கூடிய பிரச்சனையினால அவனுடைய ஜெனரேஷன் ஃபுல்லா பாவத்துல அவங்க கட்டப்பட்டாங்க. இப்போ அவனை சிலுவையில கொண்டுட்டு தேவன் நம்மளை புதிய மனுஷனா சிருஷ்டித்து இருக்கிறார். இப்போ அந்த ஸ்டோரிக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சந்ததி அது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமின் வழியா சந்ததி. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆதாமினுடைய ஜெனரேஷன் கிடையாது, நம்ம கடைசி ஆதாமுடைய ஜெனரேஷன். ஆமென். எப்படி ஆதாமுடைய காரியங்கள் எல்லாம் அவனுடைய தலைமுறையை தொடர்ந்ததோ, அதே போல கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சந்ததியாக நம் மீது தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே நம்மளுக்குள்ள ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச். அதாவது நம்முடைய பழைய மனுஷனை ஃபுல்லா நம்ம கிட்ட இருந்து டிஸப்பியர் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு புதிய மனுஷனை உள்ள டுவெல் பண்ண வைக்கிறார். அப்ப பழைய உங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்ல உங்களுக்கு என்னெல்லாம் வந்ததோ அது உங்களுடைய ரெண்டாவது பர்த் வரும்போது எல்லாமே போயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, இன்னும் நம்மள அந்த பழைய மனுஷனோடவே நம்ம ஒப்பிடுறோம். நான் இப்ப நம்ம சாட்சி சொன்னோம்னா, நான் ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிரதர் நான் இந்த மாதிரி இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தாரு. கரெக்ட் தான். ஆனா அந்த மனுஷன் வேற, இப்ப நீங்க சாட்சி சொல்லிட்டு இருக்கிற இந்த மனுஷன் வேற. அவன் பழைய சிருஷ்டி, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது புது சிருஷ்டி. அதாவது என் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவுக்குள்ள புதிய மனிதனாக புதுசா தேவன் உங்களை சிருஷ்டித்து இருக்கிறார். உங்களுடைய பழைய வாழ்க்கையில் இருந்த மனுஷன் நீங்கள் அல்ல, அது வேற ஒரு மனுஷன். இப்ப நீங்க என் சத்தத்தை கேட்டிருக்கிற நீங்க வேற ஒரு மனுஷன். அவன் வேற, இவன் வேற. இவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவன், அவன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அவன் சாபத்திலும் பாவத்திலும் மரணத்தினாலும் கட்டப்பட்டு இருக்கிறவன். நீங்கள் உங்களுக்கு விடுதலை என்பதே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவர்களே கிடையாது. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்திலிருந்து இறங்கி வந்த புதிய நபர், பிராண்ட் நியூ ஃப்ரெஷ் பீயிங், ஃப்ரெஷ் பீஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற ஆதாமின் சந்ததியில வந்த ஒவ்வொருத்தனுக்கும் பிசாசுக்கும் தான் பிரச்சனை. இன்னைக்கு பிசாசு நம்மள பார்த்தானா, இவன் யாரா புது மனுஷனா இருக்கா, இவனுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனையே இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவன் பாக்குறான். ஆனா நம்ம அந்த வியூல அவனை பாக்குறோமா? அதுதான் விஷயம். ஆமா, அதனாலதான் மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படியாக சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் யாவன், அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த 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 நபர் யாரு? இதுதான் புதிய சிருஷ்டி. அதாவது இயேசு வந்து அந்த புதிய சிருஷ்டியை பத்தி பேசுறாரு. மார்க் அந்த 5 அடையாளங்கள் யாரை பின்தொடரும்னா புதிய சிருஷ்டி ஆகிய அந்த சிருஷ்டியை பத்தி பேசுறாரு. இந்த சிருஷ்டி தான் சாமக்கேதுவனை யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இந்த புதிய சிருஷ்டி தான் பிசாசை துரத்தும். இந்த புதிய சிருஷ்டி தான் இயேசுக்கு சாட்சியா இருக்கும். இந்த புதிய சிருஷ்டியை தான் இயேசு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த புதிய சிருஷ்டியை தான் தேவன் இயேசு ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த புதிய சிருஷ்டியை தான் தேவன் உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார். இந்த புதிய சிருஷ்டி தான் தேவனுடைய ஆலயம். இந்த புதிய சிருஷ்டியை பத்தி தான் புதிய ஏற்பாடு பேசுகிறது. பழைய சிருஷ்டியை பத்தி பழைய ஏற்பாடு பேசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க எப்ப அந்த பழைய மனுஷன்கிட்ட இருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, எப்ப நீங்க ஒரு புதிய மனுஷன்றது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களுக்கு அன்னில இருந்து விடுதலையே தேவை கிடையாது. ஏன்னா நீங்க எதனாலையும் கட்டப்படவே இல்லை. உங்களுக்கு பாவ மன்னிப்பும் தேவை கிடையாது. பழைய மனுஷனுக்கு தான் பாவ மன்னிப்பு. புதிய மனுஷன் எந்த பாவமே பண்ணாத தேவனுடைய அந்த அந்த கருவிலிருந்து வெளியே வந்திருக்கிற அந்த புதிய மனுஷன், அவன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷன். அவனுக்கு கடந்த காலம் என்பதே ஒன்று கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த புதிய சிருஷ்டிக்கு பாஸ்ட்ன்றதே ஒண்ணு கிடையாது. ஏன்னா அவன் இப்பதான் புதுசா பிராண்ட் நியூவா வந்திருக்கிறான். அப்ப உங்களுடைய பழைய வாழ்க்கை பழைய மனுஷனுடைய பாஸ்ட். புதிய மனுஷனுடைய பாஸ்ட நீங்க பழைய மனுஷனுடைய பாஸ்ட் எத்தனை வந்து புதிய மனுஷனுடைய லைஃப்ல கனெக்ட் பண்ண கூடாது. ஆமென். அப்ப எப்போ நீங்க இயேசு ஏற்றுக்கிட்டீங்களோ அப்ப உங்களுக்கு ஒரு புதிய ஐடென்டிட்டி, புதிய லைஃப், புதிய நேச்சர், புதிய சுபாவங்கள், புதிய ரெல்ம் உங்களுக்குள்ள தேவன் வந்து என்ன பண்ணிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க பழைய மனுஷனுடைய அவனுடைய சிந்தையை விட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய மைண்டை ரினியூ பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த புதிய மனுஷனுடைய ரெல்ம், அந்த குளோரியை நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதாவது வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். அதாவது உங்களுக்குள்ளனா புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி ஆகிய அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ள கிறிஸ்து வாசமா இருக்கிறார். பழைய மனுஷனாகிய அந்த பாவிக்குள்ள இயேசு வாசமா இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுல நீங்க எந்த காரியத்தை பத்தி பவுல் பேசினாலும் அது புதிய சிருஷ்டியை பத்தி தான் பேசுறாருன்ற ஒரு அறிவோட நீங்க படிக்கும் போதுதான் அது உங்களுக்கு புரியும். ஏன்னா திடீர்னு வந்து பவுல் சொல்லுவார், நீங்க எப்படி சொல்லுவாருன்னா, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் நம்மளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொல்லுவார். யார் ஆசீர்வதித்திருக்கிறார்னா இந்த தேவ சாயலாக பரலோகத்திலிருந்து ஒரு புதுசா ஒரு மனுஷனை சிருஷ்டித்து நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த மனுஷனை தான் தேவன் ஆசீர்வதித்திருக்காரே தவிர ஆதாமின் வழியா அந்த பழைய மனுஷனை ஆசீர்வதிக்கல. இப்ப நம்ம சத்தியத்தை எடுத்து அந்த பழைய மனுஷனோட ஒப்பிட்டு பார்த்தா அது வந்து கம்பேர் பண்ணா அது வேலை செய்யாது. அது வந்து ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஏற்படும். வேதம் சொல்லும் நீங்கள் தேவனுடைய ஆலயம், வேதம் சொல்லுது. உடனே நான் எப்படி தேவனுடைய ஆலயமா இருக்க முடியும்? நான் எவ்வளவு பெரிய பாவி, எனக்குள்ள எவ்வளவு மாற்ற வேண்டியது இருக்குது, எனக்குள்ள எவ்வளவு அசிங்கங்கள் இருக்கு, நான் இந்த மாதிரி கேரக்டர் எனக்குள்ள வெளிப்படுது, இப்படி நம்மளுக்குள்ளே தேவையில்லாத கில்ட் கான்சியஸ் வரும். அதனாலதான் வேதம் சொல்லுது அந்த பழைய மனுஷன் வந்து தேவன் வாசம் பண்ணதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர். அதனால கிறிஸ்துவோட சிலுவையில அவனை கொன்றார். புதிய மனுஷனை தேவனுடைய ஆலயமாக சிருஷ்டித்து அதுக்குள்ள தேவன் வந்து வாசமா இருக்கிறார். நீங்கள் புது சிருஷ்டியாக இப்பொழுது இருக்கிறீர்கள். ஆமென். அதனாலதான் 1 யோவான் 4ஆவது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோமா. அதாவது இந்த புதிய மனுஷன் எப்படி இருக்கிறான்னா கிறிஸ்துவின் சாயலாகவே இருக்கிறான், கிறிஸ்துவை போலவே இருக்கிறான். இயேசுவை பார்த்தாலும் இவனை பார்த்தாலும் ஒரே ஒரு டிஃபரெண்ட் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதே போல லிட்டரல் அப்படியே ஆண்டவர் அவனை உண்டாக்கி இருக்கிறார். யார? புதிய மனுஷன். ஆமென். இப்ப இந்த புதிய மனுஷனை தேவன் படைப்பதற்கு உங்களுடைய உதவி இல்லாமலே தேவன் அவரை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் புதிய மனுஷன் அப்படின்றது உண்மைனா புதிய ஜீவன் உங்களுக்குள்ள வந்திருக்குது.
நீங்க வேற ஒரு உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள். இந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவன் ஆல்ரெடி 2000 வருஷத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாச்சு. நீங்க இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. நீங்கள் பரலோக உலகத்துக்கு, அதாவது தேவனுடைய அந்த ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு நபர். அப்ப இந்த உலகத்தினால உங்களை எதுவுமே ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே உங்களை டாமினேட் பண்ண முடியாது. நீங்க பிசாசால கட்டுப்படுத்தப்பட முடியாது. நீங்க எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறீங்க. யூ ஆர் a brand new creature. you are a unique brand new. நீங்க வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு கிரீச்சர். ஆமென். ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, டீமன்ஸ் இருக்கு, பிசாசு இருக்குது, தேவன் இருக்கிறார், மிருகங்கள் இருக்கு, இது போல நிறைய கிரீச்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது போல மனுஷங்க இருக்கிறாங்க. அது போல புது சிருஷ்டின்றது ஒரு தனியான ஒரு கிரீச்சர். அது தேவனால படைக்கப்பட்டிருக்கிற ஒரு யூனிக் கிரியேஷன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த தேவனால் பிறந்தது எது? அதுதான் புதிய சிருஷ்டி. அந்த புதிய சிருஷ்டிக்கு மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோ இது வந்து ஒரு ரகசியம். இதுதான் பவுல் வந்து புதிய ஏற்பாட்டுல சொல்ல நம்மளுக்கு ட்ரை பண்றார். ஆமென். அந்த புதிய சிருஷ்டி தான் காரியம் அப்படின்றத வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்றாரு கலாத்தியர் அந்த புக்ல கூட. விருத்த சேதனம் எல்லாமே ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம் அப்படின்றதுல கன்க்ளூஷன் கொண்டு வர. அப்ப புதிய சிருஷ்டி அப்படின்றது எதுவுமே இல்லை. அந்த புதிய சிருஷ்டின்றது கிறிஸ்துவின் சாயலாகவே படைக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய மனுஷன். அந்த மனுஷன் யாரும் கிடையாது, நீங்க தான். அந்த மனுஷன் எங்க இருக்கிறான்னா உங்களுடைய ஆவியின் மனுஷன் இப்ப கம்ப்ளீட்டா புதிய மனுஷனா இருக்கிறான். நீங்க புதிய மனுஷன்றதை நீங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் விடுதலை வேணும், இன்னும் நம்மளுக்கு வந்து சாபத்துல இருந்து வெளியே வரணும், பாவத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த புதிய சிருஷ்டிக்கு வந்து விடுதலைன்றதே ஒண்ணு தேவை கிடையாது. ஏன்னா இவன் எதனாலுமே கட்டப்படலை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசினா, அவர் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிற்றே. அதாவது ஆவின் ஜீவன் உள்ள பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதில் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அதாவது விடுதலை ஆக்க போறாருல, ஆல்ரெடி விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிற. யாரு அந்த விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிற? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷன் யாருன்னா புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷன் மீது பாவத்திற்கும் சாபத்திற்கும் அதிகாரம் கிடையாது. இந்த புதிய மனுஷன் எதாலும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த புதிய மனுஷனை எதாலும் ஜெயிக்க முடியாது. அந்த புதிய மனுஷன் இன்வின்சிபிள். அந்த புதிய மனுஷன் கர்த்தரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அந்த புதிய மனுஷன் தான் சாதிக்க பிறந்தவன். அந்த புதிய மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷன். ஓ லபா கரலா ஹத்தலபா ஹஷிலே பிரான்தே லீகாவா சப்ரடி மால்கே ரபஹா ஷீகா லபா. ஓ பைபிள் சொல்லுது, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதாவது இந்த புதிய மனுஷன் எங்க வாழ்றான் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள, அதாவது தேவ பிரசன்னத்துலதான் அந்த புதிய மனுஷன் பிறந்திருக்கிறான். அதாவது இந்த புதிய சிருஷ்டி தேவ பிரசன்னத்தில் தான் வாழ்கிறான், தேவ பிரசன்னத்துலதான் பிறந்திருக்கிறான். ஆமா, இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் வர்ஷிப் பண்ணும் போதுதான் தேவ பிரசன்னத்துக்குள்ள போறேன், நான் ஜெபிக்கும் போதுதான் தேவ பிரசன்னத்துக்குள்ள போறேன், நான் வேதத்தை வாசிக்கும் போதுதான் தேவ பிரசன்னத்துக்குள்ள போறேன், நான் சபைக்கு போகும்போது தான் தேவ பிரசன்னத்துக்குள்ள போறேன்ற எண்ணம்லாம் உங்களுக்கு வராது. நான் பிறந்ததே தேவனுடைய பிரசன்னத்துலதான் அப்படின்ற ஒரு சத்தியத்துக்குள்ள நீங்க கடந்து வருவீங்க. குளோரியஸ் குளோரியஸ். இது வந்து ஏன்னா 100% சூப்பர் நேச்சுரலான ஒரு மனுஷன், அதாவது இன்கரப்டபிள் சீட், தேவனுடைய வித்துனால ஜெனிபிக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய மனுஷன், நித்திய மனுஷன், தேவனுடைய ஜோயே லைஃப வந்து உள்ள வைத்திருக்கிற ஒரு டைனாமிக் மனுஷன். பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்த அந்த நீங்கள் என்ற அந்த நீங்க புதிய மனுஷன் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அந்த புதிய மனுஷன் மேலதான் துனாமிஸ் என்ற அந்த வல்லமை இருக்கிறது. இந்த புதிய மனுஷனை பார்த்துதான் பிசாசு கீழ்ப்படிவான், பிசாசு பயப்படுவானே தவிர பழைய மனுஷனுக்கு எந்த பிசாசும் பயப்படுற மாதிரி இல்ல. அதனாலதான் சபையை பார்த்து பிசாசு பயப்படுறோம். என்ன காரணம்? உள்ள இருக்கிற புதிய சிருஷ்டியும் அந்த புதிய சிருஷ்டிக்குள்ள வாசமா இருக்கிற கிறிஸ்துவை பார்த்து. இந்த புதிய சிருஷ்டியை தான் தேவன் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அப்ப உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற அந்த மனுஷன் யாருன்னா ஆதாமின் வழியா சந்ததியில வந்த மனுஷன் கிடையாது, கிறிஸ்துவின் சந்ததி. அதாவது கிறிஸ்து உயிர் தேடும் போது புதிய மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார் இல்லைங்களா? அந்த புதிய மனுஷன் தான் உன்னதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த புதிய மனுஷனுடைய பாதத்துக்கு தான் எல்லாருமே கீழ்பட்டு இருக்குது. அந்த புதிய மனுஷன் தான் கிறிஸ்துவின் சரீரம். அந்த புதிய மனுஷன் தான் தேவனுடைய ஆலயம். நான் அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட். இது வந்து ஏன்னா என்னுடைய பழைய மனுஷன் ஆல்ரெடி பனிஷ் பண்ணப்பட்டாச்சு. அவன் செய்த பாவத்துக்கு எல்லாம் அவனை தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவனை வந்து பனிஷ் பண்ணிட்டாங்க.
அவனுடைய லைஃப்ல எல்லா பாவத்தையும் அவன் மேல சுமத்தி கிறிஸ்துவுக்குள்ள அவரோட குரூசிஃபை பண்ணியாச்சு. அவனை பனிஷ் பண்ணிட்டாங்க. இந்த மனுஷனை அவர் பனிஷ் பண்ண முடியாது. ஏன்னா 2 வாட்டி ஒரு மனுஷனை எப்படி பனிஷ் பண்ண முடியும்? ஆல்ரெடி அவன் பண்ண பாவத்திற்கு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டு அவன் மரிச்சிட்டான். அவன் மரிச்சிட்ட பிறகு தேவன் புதிய ஆவி, புதிய மனுஷனை சிருஷ்டித்து நம்மளை இந்த லைஃப் கொடுத்திருக்காரு கிறிஸ்துக்குள்ள வாழ்றதுக்கு. அவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் வேற ஒரு உலகம், நான் வந்தது வேற ஒரு ஆரிஜின், நான் வேற ஒரு உலகம். பாடி வேணா அதே பாடியா இருக்கலாம், அவனுடைய சோல் வேணா அப்படியே மெமரிஸ் வேணா எனக்குள்ள இருக்கிறான். உள்ள இருக்கிற ஸ்பிரிட்டுக்கும் அந்த பழைய மனுஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ இது ஆழமா நம்மளுக்கு புரியும் பொழுது அந்த பழைய மனுஷனுடைய அந்த சுபாவங்கள், பழைய மனுஷனுடைய அந்த பாவம், சாபம், அந்த இருள், பிசாசனுடைய அந்த ஆதிக்கம் எல்லாம் உங்களை விட்டு அப்படியே விலகிறத பாப்பீங்க. அப்படியே உங்களை விட்டு விலக எல்லாம் விலகி போகும். ஏன்னா உங்களுக்கு சம்பந்தப்படாத ஒன்று உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க தவறா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, நம்மள யாருன்றது நம்ம அறியாததுனாலதான் இன்னும் அது நம்மள என்ன பண்ணுதுதான் ரூல் பண்ணுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெத சொல்றாரு, பவுல ஒரு விரியன் பாம்பு கடிக்குது அந்த தீவில. கடிச்ச உடனே பவுல் சாகல. அது என்ன, அவர் எப்படியாப்பட்ட கிரீச்சர்? அவர் தான் நியூ கிரியேஷன். அந்த நியூ கிரியேஷன் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அது போல அவர்கள் இன்வின்சிபிள். அது ஒரு நியூ டைப் ஆஃப் பிரீடு. எந்த மனுஷனா பாம்பு கடிச்சு சாவாத இருப்பானா? மனுஷன் பாம்பு கடிச்சா செத்துருவான். ஆனா புதிய சிருஷ்டி மனுஷன் பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டான். ஏன்னா அவனுடைய ரூல்ஸ் வேற, அவனுடைய வேர்ல்டு வேற. அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். யாரை பத்தி பேசுறாரு? புதிய சிருஷ்டி. என்னை விசுவாசிக்கிறவன் கண்டிப்பா அவன் புதிய சிருஷ்டியா அவன் படைக்கப்படுவான். அந்த புதிய சிருஷ்டி நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். யாரு? புதிய மனுஷன். நான் வாசிக்கிற கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 17ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். அந்தபடியே முந்தின மனுஷன் ஆகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானது. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. நல்லா வாசிக்க, நல்லா கேளுங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அல்லேலூயா. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆதாமின் வழியா வந்தவர்கள் எல்லாம் ஆதாமை போலவே இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நம்ம பிறந்ததுனால, கிறிஸ்துவின்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்துவை போலவே தன்மை உடையவர்களா இருக்கிறோம். ஆமென். பாருங்க, இப்ப 2 ரேஸ் ஆஃப் பீப்புள் நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆதாமுடைய ஜெனரேஷன், லாஸ்ட் ஆதாமுடைய ஜெனரேஷன். இந்த பக்கம் போனா சாபம், இந்த பக்கம் போனா ஆசீர்வாதம். இந்த பக்கம் இருட்டு, இந்த பக்கம் வெளிச்சம். இந்த பக்கம் மரணம், இந்த பக்கம் ஜீவன். இந்த பக்கம் தோல்வி, இந்த பக்கம் வெற்றி. நீங்க இந்த பக்கம் நெகட்டிவ் சைடு இல்ல, நீங்க பாசிட்டிவ் சைடு இருக்கிறீங்க. நீங்கள் சட்ட திட்டத்திற்கு கீழே இல்ல, நீங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறீங்க. நீங்கள் அடிமை என்கிற பொசிஷன்ல இல்ல, நீங்கள் பிள்ளை என்கிற ஸ்தானத்துல இருக்கிறீங்க. Oh Jesus, thank you Lord, thank you. Lebra Clatias Cantanama. Jesus. இந்த மாதிரி சத்தியங்களை பிசாசு இந்த காலத்து சபைகள்ல பேச விடுறது இல்ல. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் இல்லையா? எந்த நிமிஷம் நீங்கள் புதிய சிருஷ்டி, இந்த புதிய சிருஷ்டியினுடைய தன்மை என்ன, புதிய சிருஷ்டியினுடைய அதிகாரம் என்ன, புதிய சிருஷ்டியினுடைய கிருபை என்ன, புதிய சிருஷ்டியினுடைய சாயல் என்ன என்பதை நீங்க அறிய ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நேரத்துல இருந்தே something will happen. அந்த நிமிஷத்துல இருந்து ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் மாற ஆரம்பிக்கிறது. அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது, இப்ப அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்க, ஓ நன்றி ஆவியானவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது யார் ஜெபிக்கிறது தெரியுமா? புதிய மனுஷன் தான் ஜெபிக்கிறான். அந்த புதிய மனுஷனுக்கு தான் புதிய பாஷை, அந்நிய பாஷை, அவனுடைய உலகத்தின் பாஷையை அவன் பேசுறான்.
பழைய மனுஷன் ஜெபிச்சானா அவன் என்னத்துல ஜெபிச்சிருப்பான்? தமிழ்ல, இங்கிலீஷ்ல அது மாதிரி ஜெபிச்சிருப்பான். புதிய மனுஷன் ஜெபிக்கிறதுனால அவனுடைய உலகத்தின் பாஷையில பேசுறான், அவனுடைய உலகத்தோட அவன் கம்யூனிகேட் பண்றான், அவனுடைய அப்பாவோட பேசுறான். ஆமென். அப்போ புதிய சிருஷ்டியின் ஜெபம் ஒரு ஜெபம் இருக்குங்க. புதிய சிருஷ்டியினுடைய ஜெபம் என்னது? ஆவியில் ஜெபிப்பது. புதிய சிருஷ்டியினுடைய மொழியில் ஜெபிப்பது, அதுதான் அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. நீங்க அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது புதிய சிருஷ்டியை ஜெபிக்கிறார், புதிய மனுஷன் ஜெபிக்கிறான். அந்த புதிய மனுஷன் ஜெபிக்கும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், எழுப்புதல் உண்டாகும், மாற்றம் வரும், ரெவலேஷன் வரும், எழும்பி பிரகாசிப்பீங்க, கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்பீங்க, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய சிருஷ்டிக்குள்ளதான் தேவன் தங்கி இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கடைசியான ஒரு வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஒரு ஆவியா இருக்கிறான், ஒரே ஆவியா இருக்கிறான். அதாவது இந்த புதிய சிருஷ்டியும் கிறிஸ்துவும் ஒரே ஆவியாக இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை ஆகிய அந்த புதிய சிருஷ்டியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே ஆவியாக இருக்கிறது. இதுதான் யூனியன், இதுதான் திராட்சை செடியின் கொடியுடைய ஐக்கியம், இதுதான் ஃபெலோஷிப், இதுதான் ரகசியம், இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய மகிமை, இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய அடித்தள பேஸ்மெண்ட் ட்ரூத். இது மேல நிக்கலனா நிக்கவே முடியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுடைய ஆவிக்குள்ள ஏன் இருக்குதுன்னா, நீங்கள் புது சிருஷ்டியாக உங்களை படைக்கும் போது புது சிருஷ்டிக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவனுக்குள்ள வச்சு, தேவனையும் அவனுக்குள்ள ஆலயமா மாத்தி அவருக்குள்ள பிளேஸ் பண்ணி அவனை ரிலீஸ் பண்ணி ஆச்சு. ஆல்ரெடி அவன் கம்ப்ளீட் பேக், பிராண்ட் நியூ, குவாலிஃபைடு கிறிஸ்து. அதாவது பரிசுத்தவான்கள் இடத்துல அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தேவன் நம்மை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார். அந்த தகுதி உள்ளவன் யாருன்னா புதிய சிருஷ்டி. ஆமென், ஆமென். அப்ப நீங்க ஒரு நிமிஷம் அந்த சத்தியத்தை நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி காலையில எங்க வீட்டுல என்னுடைய ரூம்ல இந்த வசனத்தை ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஆர்டர் பண்ணி நான் அதை ஒட்டியே வச்சிருக்கேன். எப்ப எழுந்தாலும் நான் அதை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் பழைய மனுஷன் கிடையாது, நான் புதிய மனுஷன். என்னுடைய தேவனுடைய புது சிருஷ்டியா சிருஷ்டித்திருக்கிறாரு. நான் இந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவன் கிடையாது, நான் வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவின் சந்ததி. நான் வேதம் யாரு சொல்லுதோ அதுதான் நானு. என்னுடைய ஜீவன் வேற, என்னுடைய ஐடென்டிட்டி வேற. நான் என்னுடைய பழைய மனுஷனு கூட நான் ரிலேட் பண்ணிக்க கூடாதுன்றதை அதை நான் பார்க்கும் போதெல்லாம் நான் யோசிக்கிறேன். அப்ப நான் ஜெபிக்கும் பொழுது பழைய மனுஷனுடைய கான்சியஸ்ல நான் ஜெபிக்கல, புதிய சிருஷ்டின்ற கான்சியஸ்ல இருந்து நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபம் ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியுது. அந்த ஜெபத்துல அபிஷேகம் வெளிப்படுது. நான் சொல்ற வேதம் சொல்லுது, யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இப்படியா ஒரு வசனம் வாசிக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போடும். அது ஆம்பிளிஃபைட்ல எப்படி இருக்குன்னா, அவுட் ஆஃப் ஹிஸ் இன்னமோஸ்ட் பீயிங் shall flow rivers of living water. Out of his innermost being அப்படின்னா உங்களுடைய ஸ்பிரிட், அதாவது அந்த புதிய மனுஷனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும், பழைய மனுஷனுக்குள்ள இருந்து இல்லை. ஆமென். அப்ப இந்த புதிய மனுஷன்றத நீங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி, இந்த புதிய மனுஷன் யாருன்றதை அறிஞ்சு, அவனுக்கும் கர்த்தருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றத புரிஞ்சு அந்த கான்சியஸ்ல நீங்க அடக்க ஆரம்பிச்சிட்டனாலே வெற்றிதான். ஏன்னா இந்த புதிய மனுஷனுக்கும் பிசாசுக்கும் பிரச்சனையே கிடையாது, பழைய மனுஷனுக்கும் பிசாசுக்கும் தான் பிரச்சனை. ஆமென். அப்ப நம்ம ஒரு யூனிக் பீயிங், ஒரு நியூ டைப் ஆஃப் பிரீட். நம்ம இந்த ஒரு டிஃபரெண்டான ஒரு ரேஸ்ல இருக்கிறோம். அதனாலதான் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவன் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னா அவன் பழைய சிருஷ்டி. அப்ப பழைய சிருஷ்டியா அந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் காஸ்பல் சொல்லி அவங்களை கிறிஸ்துக்குள்ள நடத்தி அவங்களை புது சிருஷ்டின்ற அந்த அனுபவத்துக்குள்ள அவங்களை என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும். வா, உனக்கு ஒரு நியூ லைஃப் இருக்கு, ஆண்டவர் உனக்கு ஒரு நியூ ரீபர்த் கொடுக்கிறாரு, வா உனக்கு ஒரு புதிய அப்பா உனக்கு கிடைக்கிறாரு, நீ தேவ சாயல்ல நீ படைக்கப்படும், ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன உங்களுக்குள்ள என்ன இம்பார்ட் பண்ணணும்ன்றத விரும்புறேன்னா, நீங்கள் புதிய மனுஷனாக ஆல்ரெடி இருக்கிறீர்கள். உங்களுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு
மரித்தாயிற்று. அவன் மரிக்கும் போது அவனோடு கனெக்ட் ஆயிருந்த எல்லாமே அவனோடு கூட மரிச்சாச்சு. உங்களுடைய புதிய மனுஷன் வரும் பொழுது தேவன் என்னெல்லாம் அவனுக்குள்ள வச்சாரோ அது எல்லாத்தோடுமே அவன் வந்திருக்கிறான். மெயினா அவன் தேவனோடு வந்திருக்கிறான். தேவனால அவன் பொசஸ் பண்ணப்பட்டிருக்கிறான். வேதம் சொல்லுது கொலோசியர் 3:27 கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ we are clothed by the anointed one, we are clothed by Christ. யார தேவன் க்ளோத் பண்ணி இருக்கிறார்னா புதிய மனுஷனாகி அந்த புதிய சிருஷ்டியை தான் கிறிஸ்து தரித்து இருக்கிறார். கிறிஸ்து அவனை மூடிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அந்த உங்கள் அப்படின்ற அந்த நீங்க யாருன்னா புது சிருஷ்டி. அந்த புதிய சிருஷ்டியாகிய உங்களுக்குள்ள கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழுப்பினுடைய ஆவி தங்கி இருக்கிறது. அப்ப இந்த புதிய சிருஷ்டியை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் அவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அவனை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. அவனுடைய லைஃப் ஸ்டைல நீங்க இந்த ஹர்த்ல நீங்க வாழும் பொழுது ஜனங்க பார்ப்பாங்க, எப்படியாப்பட்ட மனுஷங்க இவங்க, ஒரு மனுஷன் மாதிரியே இல்லையே, இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்களே, பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டாங்க, பிசாசு துரத்துறாங்க, வியாதியை சுத்தமாக்குறாங்க, ஒரு மாதிரி டிஃபரெண்டா வாழ்றாங்களே. ஆமா, அந்த மாதிரி டிஃபரெண்டான மனுஷங்க தான் நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன் உங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னிலிருந்து ஒரு டிஃபரெண்டா மாறும். உங்களுடைய வேத வாசிப்பு டிஃபரெண்டா மாறும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு டிஃபரெண்டா மாறும். எல்லாமே உங்களுடைய கிறிஸ்டியன் லைஃபே ஒரு புதிய சிருஷ்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்னும் ஆழமாக இந்த சத்தியத்துல உங்களை நடத்தி இன்னும் இதனுடைய காரியங்களை இன்னும் அதிகமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்றதை நான் நம்புறேன். ஆல்ரெடி இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறவங்க இன்னும் அதிகமா இந்த சத்தியத்தை அறிஞ்சிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ரொம்ப பிரோஜனமான ஒரு டைமா இருந்துச்சுன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ். கம்மிங் டேஸ்ல வந்து இந்த புதிய சிருஷ்டி, புதிய ஏற்பாடு புதிய சிருஷ்டியை பத்தி பேசுது, பழைய ஏற்பாடு பழைய சிருஷ்டியை பத்தி பேசுதுன்ற அறிவோடு நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது புதிய சிருஷ்டி எப்படியாப்பட்டவன், எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு வர வர உங்களுக்குள்ள இருக்கிற கிரேஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுறத பாப்பீங்க. தேவ மகிமை வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகுறத நீங்க பாப்பீங்க. Amen. So God bless you. Thank you.